நாளிலே அவருடைய சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 6 மாத காலமும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். நாம் குறிப்பாக சொல்ல போனால் அரை ஆண்டு காலத்தில் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். இந்த 25வது ஆண்டில் அரை வருடத்தை நாம் முடித்து விட்டோம். சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்ன இயேசு நமக்கு முன்பாக கோடாகோடியான பரிசுத்தவான்கள் காத்திருக்கும். அவர் சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வருகை நாம் காண போகிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அவரை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காலை நேரத்தில் கூட கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக நம்மை நாமே இதானித்து அறிய வேண்டுமா? காலை நேரத்தில் நம்ம அநேக காரியங்களில் தவறி போகிறவர்களாயிருக்கிறோம். அநேக காரியங்கள் நாம் தவறி போகிறவர்களாயிருக்கிறோம். யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் பாவ நிவாரண பலியை செலுத்தினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அப்பாவை ஆராதிக்க வந்தனா உண்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னி, என் குறைகளை மன்னி, அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தான் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறான். நம்ம எல்லாரோடும் சமூகத்தில் எழுந்து நிற்போம். அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். காலை நேரத்தில் சப்பா, என் சூழலை உங்களுக்கு தெரியும், என் சரீர நிலம் உங்களுக்கு தெரியும்ப்பா, என் சரீர நிலம் உங்களுக்கு தெரியும், என் சூழலை உங்களுக்கு தெரியும்ப்பா. எந்த நிலைமையிலும் உன் வாழ்க்கையில இந்த சோதனையை தாங்க முடியவில்லை, இந்த போராட்டத்தை என்னால தாங்க முடியவில்லை, இந்த உலகத்துல நல்லவனா வாழ முடியல, நான் இருக்கிறதோட செத்து போகலாமான்னு நினைக்காத. பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு. கர்த்தர் உனக்கு புது பலன் தருவார். கர்த்தர் உனக்கு புது பலன் தருவார். வேதனை வாசிக்கிறோம். 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? வாசிக்க வருவது 46ஆம் சங்கீதம் 10வது. ஆமென். ஆமென். மகனே, நீ கொஞ்சம் பொறுத்து, மகளே நீ கொஞ்சம் பொறு, நீ அமர்ந்திரு. எதற்காக அமர்ந்திருக்க சொல்கிறார்? ஆபகூக்குல வாசிக்கிறோம் அல்லவா? ஆபகூக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எப்போது நாம் தியானிக்கிறது போல இப்போது ஒருக்க கூட இந்த வசனத்தை வாசிக்க. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். உன் தாய் மறந்தாலும், உன் தகப்பன் மறந்தாலும், உன் சகோதர சகோதரிகள் உன்னை மறந்தாலும், நான் உனக்கு தந்த வாக்கை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்ன வார்த்தை குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருங்க மகனே, அமர்ந்திருங்க மகளே, அமர்ந்திருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. அது தாமதித்தாலும் அதற்கு
என் மனசுல சோர்ந்து போற மகனே, ஏன் சோர்ந்து போற மகளே, முடியல, இந்த வீட்டுல என்னால முடியல, இந்த குடும்பத்துல என்னால முடியல, இந்த சூழ்நிலைகள் என்னால முடியல சொல்லாத. அடுத்த வார்த்தை சொல்லி வாசிக்காது. அது நிச்சயமாய் வரும். கர்த்தர் உனக்கு தந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். இன்றைக்கு சோர்ந்திருக்கிற உன்னைத்தான் ஆற்றி தேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். உன் வீட்டுக்குள் என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது, உன் சரீரத்தில் என்ன நிலைமையோ எனக்கு தெரியாது, உன் வேலை ஸ்தலத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையோ எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வைத்த இடத்துல நான் உனக்கு தந்த தரிசனம் நிறைவேற நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு. அது நிச்சயமாய் வரும். அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. சொல்லிருக்க, அந்த வார்த்தை சொல்லியிருக்குதா? அது பொய் சொல்லாது. மனுஷனுடைய வார்த்தை தான் பொய்யாய் போயிருக்கும். ஏசப்பா உனக்கு தந்த தரிசனம், ஏசப்பா எத்தனை முறை வசனத்தின் மூலம் உன்னை பேசி உன்னை ஆற்றி தேற்றினார் அல்லவா? அவர் சொன்ன வார்த்தை பொய் அல்ல, அது நிச்சயமாய் வரும். அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திருந்து சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து. மகனே, என்ன கொஞ்சம் பொறுமையாகு, மகளே என்ன கொஞ்சம் பொறுமையாகு. இது என்னன்னு நினைக்காது, இந்த குடும்பம் என்னன்னு நினைக்காது, ஐயோ இந்த வாழ்க்கை என்ன நினைக்காது. கர்த்தருடைய முகத்தை பார்த்து காத்திரு. அவருடைய குறிப்பிட்ட காலத்துல அவர் உனக்கு தந்த தரிசனத்தை, உன்னை கொண்டுள்ள தேவ சித்தத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். கரங்களை கட்டி வாய் திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.